நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கூட்டங்களில் பொது சொத்துக்கள் சேதப்படுவதை சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. இதற்காக வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டுவர வேண்டும் என்ற அளவிற்கு உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. அரசியல் பொதுக்கூட்டங்கள் அல்லது அதுபோன்ற நிகழ்வுகளை நடத்தும்போது அரசியல் கட்சிகளிடமிருந்து பாதுகாப்பு வைப்புத் தொகை, டெபாசிட் தொகை வசூலிப்பதற்கான வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வகுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று வலியுறுத்தியது. கட்சி தொண்டர்களால் பொது அல்லது தனியார் சொத்துக்களுக்கு ஏற்படும் இழப்பீடுகளை ஈடு செய்ய இந்த பணம் பயன்படுத்தப்பட வேண்டும். நீதிபதி என் சதீஷ்குமார் கூடுதல் அரசு வழக்கறிஞர் இ. ராஜ் திலக்கிற்கு செப்டம்பர் 24ஆம் தேதிக்குள் இது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். இந்த வழிகாட்டுதல்கள் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் போன்றவற்றை நடத்த விரும்பும் பிற அமைப்புகளுக்கும் பொருந்தும். அரசியல் கட்சிகளின் பெரிய கூட்டங்களின் போது கடந்த காலத்தில் தனியார் பொது சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்களும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு அரிதாகவே கிடைக்கிறது என்பதை கருத்தில் கொண்டே இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பொது சொத்துக்களுக்கு பரவலான சேதங்களை தடுக்கும் நோக்கில் 1992ஆம் ஆண்டு தமிழ்நாடு சொத்து மற்றும் இழப்பு தடுப்பு சட்டம் முதன்மையாக இருந்த போதிலும் தனியார் சொத்துக்களையும் அதன் கீழ் கொண்டுவர 1994ஆம் ஆண்டில் சட்டம் திருத்தப்பட்டது என்று நீதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த சட்டத்தின் நோக்கமும் அதன் திருத்தமும் பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பீட்டை வழங்க ஆர்ப்பாட்டங்கள் அல்லது பெரிய பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்யும் அரசியல் கட்சிகள் அல்லது வகுப்புவாத அல்லது இன அல்லது வேறு எந்த குழுவும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதே ஆகும். சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட சட்ட விதிகள் இழப்பீடு வழங்க வழிவகை செய்கின்றன. ஆனால் அவை இத்தனை ஆண்டுகளாக சரியாக செயற்படுத்தப்படவில்லை. எனவே இதுபோன்ற பெரிய கூட்டங்களின் போது ஏற்படக்கூடிய எந்த ஒரு இழப்பீட்டையும் இழப்பீடுகளை ஈடு செய்ய ஒரு தொகையை வைப்புத் தொகையாக விதித்து கடுமையான நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது என்று நீதிபதி குமார் கூறினார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தாக்கல் செய்த ரிட் மனு மீதான இடைக்கால உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது இந்த கருத்துகள் தெரிவிக்கப்பட்டன. தனது பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குவதில் பாகுபாடு காட்டப்படுவதாக தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டியது. தமிழக வெற்றிக் கழக நிகழ்வுகளுக்கு மட்டும் காவல்துறை கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதாக கட்சி புகார் அளித்தது. மூத்த வழக்கறிஞர் வி. ராகவாச்சாரி கூறுகையில், திருச்சியில் விஜய் தலைமையில் செப்டம்பர் 13 அன்று நடந்த பிரச்சாரத்திற்கு காவல்துறை 23 நிபந்தனைகளை விதித்தது. அதில் ஒரு நிபந்தனை கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நிகழ்வில் பங்கேற்க கூடாது என்பதாகும். தனது நிகழ்வுகளில் யாரையும் பங்கேற்பதை கட்சி எப்படி தடுக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். தமிழக வெற்றிக் கழகம் ஒரு வலுவான ஜனநாயக சக்தியாகும். ராகவாச்சாரி கட்சியின் துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தாக்கல் செய்த விரிவான பிரமாண பத்திரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததால் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்றும் அதன் அடிப்படை சித்தாந்தம் மதசார்பற்ற சமூக நீதி, மதசார்பின்மை, சமூக சமத்துவம், உள்ளடக்கிய பிரதிநிதித்துவம், மொழியியல் நல்லிணக்கம், ஜனநாயக மதிப்புகள் மற்றும் இருமொழிக் கொள்கையை உள்ளடக்கியது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் லட்சக்கணக்கான மக்களை, குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை கட்சியில் சேர ஈர்த்ததாகவும் அது விரைவாக ஒரு வலுவான ஜனநாயக சக்தியாகவும் மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாகவும் மாறியுள்ளது என்பது பிரமாணப்பத்திரம் கூறியது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில்தான் இதுவரை விஜய் பேரணிகளில் ஏற்பட்ட சேதங்களை அந்த கட்சியே நிவாரணம் வழங்கி சரி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.